இன்றைக்கு நாங்கள் மசாலா தோசை என்னென்னு செய்கிறான்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன், 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன், இது கடலைப்பருப்பு ஒரு சின்ன கப்பால் ஒன்று எடுத்துருக்கிறேன், இதுக்குள்ளே சோனா மசூரி பச்சை 2 கப் எடுத்துருக்கிறேன். என்ன நாங்கள் மசாலா தோசை செய்ய போகிறோம். உளுத்தம்பருப்பு போடுறோம், கடலைப்பருப்பு போடுறேன், எடுத்து வச்ச வெந்தயம் எல்லாம் நல்லா கழுவி வச்ச தண்ணியில் நல்லா போட்டு 3 தண்ணியில் கழுவி போட்டு ஒரு நாங்கள் 5 மணித்தியாலும் ஊற விட்டுக்குவேன். நான் இந்த மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறேன். நான் இந்த ஊற வச்ச நல்லா நான் 5 தண்ணியில் கழுவி போட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சு ஊற வச்சேன். இந்த தண்ணியே நான் ஊற்றி அரைப்பேன். இந்த தண்ணியிலே அரைச்சி போட்டு அப்படியே குழச்சி விட சரி. நல்லா பட்டு போல அரைச்சிட்டேன். இது எந்த மகன் தயாரிப்பு மசாலா தோசை பட்டு போல. இதுக்குள்ளே உப்பு போட்டு அரைச்சவர் மகன். இந்த பிறகு இனி இப்படியோ குழச்சி சொட்டு தண்ணி விட்டு குழச்சி வச்சுருந்தா சரி. மற்ற கையால் நல்லா புளிக்கு நல்லா கையால் நாங்கள் குழைச்சா நல்லா புளிக்கும். நான் ஒரு 8 மணித்தியாலத்துக்கிட்ட நல்லா கையால் குழைக்கிறேன். நான் இது 12 மணித்தியாலம் புளிக்க வைக்க போகிறேன். இந்த தோசை மாவை மசாலா தோசை மாவு நான் சட்டி வச்சுட்டேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நான் மசாலா தோசைக்கு கறி வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன் அளவு போடுறேன், கடுகு போடுறேன், மற்றது நச்சீரகம் போடுறேன் 1/2 டீஸ்பூன், ஒரு சின்ன இஞ்சி துண்டு கட்டி வச்சுக்கிறேன், உள்ளி, மற்ற பச்சை மிளகா ஒரு 2, மற்றது கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்ல பொன்னரத்தில் வந்துட்டுது. நான் இந்த உருளைக்கிழங்க போடுறேன். 3 உருளைக்கிழங்கு எடுத்தேன் நான் மசாலா கரைச்சி. உருளைக்கிழங்கு போட்டாச்சு. மஞ்சள் போட்டு போடுறேன் பாருங்க. மசாலா கறி வந்தபடியாக மஞ்சளும் அதை தூள் கணக்காக போடுறதில்லை. இந்த தக்காளி சட்னி மற்றது சம்பல் தூள்கள்லாம் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டுட்டு கிளறி போட்டு நாங்கள் இந்த கிழங்கு அவியத்தானே வேணும். கிழங்கு அவியத்தானே விட நான் அந்த ஒரு கப் தண்ணி விடுறேன். தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு எல்லாம் கலக்கி போட்டு ஒரு 15 நிமிஷம் அவிய விட்டுருண்டா சரி. நல்லெண்ணெய் ஊற்றுறேன். தோசை ஊற்றுறேன். தோசை ஊற்றிட்டு நல்லா இழுத்து மெல்லிசாக இதுக்கு மேலால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும் பாருங்க. மேலால் நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா அந்த தோசைக்கு நெய் இருந்தால் நெய்யும் ஊற்றலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நான் இதுக்கு மேலேயே நான் கறி வைக்கிறேன் மசாலா தோசைக்கு. கறியை வச்சுட்டு நாங்கள் 2 சைட்டையும் அப்படியே மடித்து விட்டால் சரி. இங்கால சைட்டையும் மடித்து விட்டால் மசாலா ஆமாம். ரூஸ் நல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.